நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஃபோர் பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ரொம்ப ரொம்ப அழகா சூப்பர் சிங்கர் 4ல 33 போட்டியாளர்கள் ஆரம்பிச்ச இந்த பிரம்மாண்டமான பயணம் இப்போ தன்னுடைய இறுதி கட்டத்தை சென்று அடைஞ்சிருக்கு. நம்மளுடைய இந்த பிரம்மாண்டமான ஃபைனல்ஸ்ல நம்ம பார்க்க போறது 5 ஃபைனலிஸ்ட். திவாகர், பார்வதி, சயித் சுபான், ஷரத் சந்தோஷ் அண்ட் சோனியா. அவங்கள இருந்து ஒருத்தங்களுக்கு தாங்க அந்த பிரம்மாண்டமான டைட்டில் கிடைக்க போகுது. பட் ஒவ்வொருத்தருமே ஃபேண்டாஸ்டிக்கான டேலண்டடான சிங்கர்ஸ். ஸோ ஒவ்வொருத்தருடைய இசை பயணத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரைட் மார்க்ஸ்? எஸ், நேற்று நம்ம பார்வதி அண்ட் நம்ம சையத் இவங்க 2 பேருடைய ஜேர்னி பார்த்தோம். அவங்க எப்படி ஃபைனல்ஸ் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் SS10 திவாகர் அவர்களுடைய ஜேர்னியை தான் பார்க்க போறோம். திவாகரை சின்னதுலேருந்து நல்லாவே தெரியும். ஒரு சாதாரண மாணவன், பெருசாக எதுவும் எதிர்பார்க்க மாட்டான், அமைதியாக பணி செய்கிற ஒருத்தன். இந்த உலகத்தில் சாதிக்கணும்னா பணம் முக்கியம், குடும்ப சூழ்நிலை முக்கியம், அப்படியெல்லாம் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நான் அவர்களுக்கெல்லாம் சொல்ல ஆசைப்படுறது என்னன்னா, இந்த உலகத்தில் ஜெயிக்கணும்னா தொடர்ந்து கடின உழைப்பு செய்யணும். அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு திவாகர். ஒரு பாட்டு எனக்கு ரொம்பவும் மனசுக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது, ரொம்ப நெருடலாக இருந்தது, ரொம்ப க்ளோஸாக இருந்தது. அது அவங்க அம்மானுடைய மத்தியில் ஆராரோனி என்ற ஒரு பாடல் பாடினான். அது மனசுக்குள்ளே இருந்து வந்த பாட்டு, அதனுடைய கண்களே அழகாக தெரிந்தது. நான் இங்கே பாட தாயணி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து ஆராரிராரோ நான் இங்கே பாட தாயடி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. பாட்டுங்கிறது இட் இஸ் காமன். அந்த டேலண்ட்டுங்கிறது எங்கே வேணா இருக்கும், எங்கே இருக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஐ ஃபெல்ட் ரியலி எமோஷனல். திவாகர் இஸ் த தோனி ஆஃப் சூப்பர் சிங்கர். அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு பையனை பெற்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்னு. திவாகர்னும் போது எனக்கு ரொம்ப இமீடியட்டாக ஞாபகம் வர்றது, அவனை ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அறிமுகப்படுத்தினவன் நாங்கள் தான். அதாவது நாங்கள் 2 வருஷமாக ஒரு டூர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுவோம். இனாகரல் சாங் பாடுறதுக்கு யாரை நாங்கள் பாட வைக்கலாம் நாங்கள் தேடிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு நாங்கள் சஜஸ்ட் பண்ணது திவாகர். அதுதான் அவனோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அவனோட ஆரம்பம், அவனோட பாட்டு. அவர் பாடினதில் ரொம்ப பிடிச்ச பாட்டு மெல்லிசை மன்னர் MSV இசையமைத்து அவரே பாடின பாட்டு சம்போ சிவ சம்போ பாட்டு. அவன் பாடினதில் நான் ரொம்ப பிடிச்ச பாட்டை நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஜகமே மங்கீரம் சுகமே தங்கீரம் மனிதன் என்வீரம் சிவசம்பா பொன்னாடா மறுநாளை எண்ணாதே இந்நாளே நன்னாடா பல்லாக்கை தூக்காதே பல்லாக்கில் நீ ஏறு உன்னாயில் 90 எண்ணாடும் 16 நல்லை நீ தின்றாலும் செரிக்கின்ற நாள் இங்கு காலங்கள் போனாலோ இந்நாளே என்பார்கள். அமது உண்டு பெண் உண்டு தோறுண்டு சுகம் உண்டு மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு நல்லா தெரியும். அவர் இந்த பாடகராக ஆகணுன்ற ஒரு எய்மில் வளர்ந்தார்.
எங்கே பாட்டு போட்டாலும் அங்கே போய் நிற்பார் அவர். அந்த ஸ்டேஜுக்கு நின்றுட்டு அந்த எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமான்ற மாதிரி இயங்குவார். திவாகர் இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் தனியே தன்னந்தனியே என்ற பாடலை ஏஆர் ரகுமான் முன்னாடி பாடும்போது அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட எங்கள் அனைவருக்கும் ஏற்பட்ட மகிழ்ச்சி எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. சார் என்னோட பேர் ஒரு தடவை உங்கள் வாயில். திவாகரன் நல்லா பாடினீங்க. எல்லாருக்கும் கடவுளை பார்க்குற அந்த வரம் கிடைக்காது. கடவுள் எங்களுக்கு முன்னாடியே உட்காந்துருக்கு. ஐயா நான் கடவுள்லாம் கிடையாது. அப்படிதான் நாங்கள் எல்லாமே நினச்சிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? நிறைய கற்றுக்கணும் மியூசிக். அதுதான். அப்படி இல்ல, உங்க முன்னாடி பாடிட்டேன், இப்போ உங்களுடைய இசையில நான் வந்து பாடுறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு தானே சொல்லணும். நான் இருந்தா நான் சொல்லியிருப்பேன். கரெக்ட் தானேப்பா? வேற ஏதாவது பாட்டு பாடுங்க. தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன். நிலமே பொறு நிலமே உன் பொறுமை வென்று விடுவேன். தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன். நிலமே பொறு நிலமே உன் பொறுமை வென்று விடுவேன். புரியாதா பேரன்பே, புரியாதா பேரன்பே, புரியாதா பேரன்பே, புரியாதா பேரன்பே, புரியாதா. மியூசிக் கத்துக்கலையா? வெறும் சும்மா கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? எவ்வளோ நாள் ட்ரெயின் பண்ணாரு சார்? About 1 year, a little less than a year. வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி குட். He's naturally God has given him a lot of talent. So தானா வருது, அதுக்கு மேலே அலங்காரிச்சு எது வருதோ. வெரி குட். காட் பிளஸ். தேங்க் யூ. ஓகே, ஸோ திவாகரோடைய ஜர்னி ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா எக்ஸைட்டிங்காக இருக்கு. அதே நேரத்தில் அந்த மாபெரும் மேடையில் எக்ஸைட்டிங்காக பாடக்கூடிய ஒரு போட்டியாளருக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படிங்கிற டைட்டில் மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸல் டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் ஒன்று காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்டு வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். திவாகருடைய அற்புதமான இசை பயணத்தை தான் நம்ம வந்து ரொம்பவே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க திவாகருக்கு. ஆனால் திவாகருடைய மியூசிக்கல் ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கறதுல இன்னொரு எக்ஸைட்மெண்ட் அடங்கி இருக்கு இல்லையா? ஸோ லெட்ஸ் கண்டினியூ வாட்சிங் தட். திவாகர், உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழகத்தில் நிறைய பேர் உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீ என்னுடைய மாணவன் சொல்றதை விட நான் உனக்கு ஆசிரியன் அப்படின்னு சொல்றதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. இப்போ பாடினதுக்கும் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். அவர் பாடினதில் வந்து காசு மேலே பாட்டு ஐ லைக் இட் வெரி மச் அண்ட் we are all big fan of Divakar and we wish he wins this title. All the best Divakar. காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் இதே. வாச கதுவ ராசலட்சுமிய தட்டுகிற வேலை இதே. அதை தட்டின விட்டத்தான் கொட்டின முட்டத்தான் ஆனந்தம் காவேரி தான். அட சுக்குற உச்சத்தில் லக்குதா மச்சத்தில் வந்தது கை காசு தான். எங்கும் மன்னர் தான் எங்கும் பின்னர் தான். அண்ணாச்சே ஆனந்தம் ஐயாச்சே ஆரம்பம். காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் இதே. வாச கதவ ராசலட்சுமி தட்டுகிற வேலை இதே. அதை தட்டினா விட்டத்தான். இதுதான் பெர்ஃபார்மன்ஸ். சூப்பர் திவாகர். நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? இறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா? எங்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? முடியாத காரியங்கள் நிறைய இருக்குதா? அழியாத அனுபவங்கள் அதுல கிடைக்குதா? நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா?
காட் ஷுட் கிவ் ஹிம் அ பெட்டர் ஃப்யூச்சர். ஓகே, அவன் வந்து இந்த ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா கை வச்சான்ற ஒரு சாங் வந்து பாடியிருக்காரு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை, நான் தாஜா பண்ணி வச்சா வண்டி பேஜார் பண்ணதில்லை. பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என் மேலதான் தரபம்பம். இந்த ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை, ராஜா கைய வச்சா கண்ணி பொண்ணா நினைச்சு காரத்தோடணும், கட்டினவன் விரல் தான் மேல படணும், கண்டவங்க எடுத்தா கெட்டு போயிடும், அக்கு அக்கா அழகு விட்டு போயிடும். தெரிஞ்சவன் தான் தர பப்பப்பா ஓட்டிடணும், தர பப்பப்பா திறமையெல்லாம் தர பப்பப்பா அவ காட்டிடணும், தர பப்பப்பா. வாட் எ பெர்ஃபார்மன்ஸ், சூப்பர். திவாகர், நீ நிறைய பாட்டு பாடியிருக்க. உண்மையிலேயே எல்லா பாடல்களும் தாளம் போட வைக்கக்கூடிய பாடல்களாக இருக்குது. நீ கல்லூரியில் அந்த கல்ச்சுரல் டீமில் பாடின பாடல்களை விட நீ ஏர்டெல் சூப்பர் சிங்கரில், அதுவும் எனக்கு பிடித்த பாடல் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டினா, அந்த பாட்டு வந்து உண்மையிலேயே வந்து அது கேட்கும்பொழுது எல்லோருமே அது நான் அதிகமாக வந்து தனிப்பட்ட முறையில் நடனம் கூட ஆடி இருக்கக்கூடிய ஒரு பாடலாக அந்த பாடல் இருக்குது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இன்னும் கொஞ்சம் ஊத்து ஜோதி கொஞ்சம் ஏத்து, மூக்கு வழி வந்தா ஊத்துறத நிறுத்து. இன்னும் கொஞ்சம் ஊத்து ஜோதி கொஞ்சம் ஏத்து, மூக்கு வழி வந்தா ஊத்துறத நிறுத்து. எனக்கு ராகம் எல்லாம் தண்ணி பட்ட பாடு, இன்னைக்கு டப்பாங்குத்து கச்சேரி கேளு. எனக்கு ராகம் எல்லாம் தண்ணி பட்ட பாடு, இன்னைக்கு டப்பாங்குத்து கச்சேரி கேளு. ஒரு ராகம் என்ற மாறியது, நான போச்சு மான போகாது, தோஷம் பார்த்தாலே போதை தான் ஏறாது. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான். இந்த சூரிய வழுகி வெதில் விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காத்துல விட்டது சாமி சாமி சாமி. சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து, சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான். அவன் பாடினதுலேயே எங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலவே சாங் ரொம்ப பிடிக்கும். என் அழகென்ன என் தொழில் என்ன, ஏன் என்னோது உன் காதல் உண்டாச்சு. சிறு கண்ணீரால் நான் தவழ்ந்தேனே, இதில் எப்போது மின்சாரம் உண்டாச்சு. பெண்ணே, பெண்ணே, ராவோடும் பகலோடும் உந்தன் ஞாபக தொல்லை. ரயில் பாதை போனீது வண்டுகள் தூங்குவதில்லை. இது சரியோ தவறோ விதியில் சொல்ல சாஸ்திரத்தில் இடமில்லை. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம் பள்ளியில் படித்த திவாகர் அவர்களை நம் பள்ளியின் சார்பாக முதலில் வருக வருக என கலைத்தாய் கண்டெடுத்து எங்கள் பள்ளிக்கு கொடுத்த மாபெரும் பொக்கிஷம் திவாகர்.
நில்லே திவாகரன் அவ தொட முடியுமா எங்க திவாகரன் நான் சாங்க உன்னால் வெல்ல முடியுமா சிங்கப்பூரில் எத்தனையோ சிங்கர் இருக்குதா சிங்கப்பூரில் எத்தனையோ சிங்கர் இருக்குதா எங்க திவாகர் சாங்கு மட்டும் புள்ளிய கரைக்குதா எங்க திவாகர் சாங்கு மட்டும் புள்ளிய கரைக்குதா எதிர்பார்க்கவே இங்கதான் படிச்சேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் டீச்சர்ஸ். எல்லாருக்காக நான் இந்த பாட்டு நான் பாட போறேன். ஊதா ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும் ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். திவாகர் வந்து எங்கள் குடும்பத்தில் ஒரு பிள்ளை மாதிரி தான். பாடின பாட்டில் எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து திருப்பதி வந்தால் திருப்பம். அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. பேருக்கு நீரு ஊத்தித்த பாரு பூக்களில் உன் பேரு வாழைக்கு தாரு ஏழைக்கு சோறு இல்ல நமது பேரு பேருக்கு நீரு ஊத்தித்த பாரு பூக்களில் உன் பேரு வாழைக்கு தாரு ஏழைக்கு சோறு இல்ல நமது பேரு போர்வைக்குள்ளே வந்தாலுமே என்னாலும் கோளாறுடா போராடியே வந்து புட்டா அது சொல்லும் வரலாறுடா சொந்த வந்த வரவ நெருங்காதடா சொந்த காலு மட்டும் புறவாகுண்டா பேருக்கு வாழ்ந்தா நீ யாருடா திருப்பதி சொன்ன தகராறுடா வேண்டிக்கிட்டா ஏழ நம்ம வாழ வைக்கும் திருப்பதி வந்தா. இந்த சூப்பர் சிங்கரில் வந்து அவன் வெற்றி பெறணும், கண்டிப்பாக வெற்றி பெறுவான். பொதுவாக என் மனசு தங்கோ ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கோ பொதுவாக என் மனசு தங்கோ ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கோ உண்மைய சொல்வேன் நல்லத செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே பொதுவாக என் மனசு தங்கோ ஒரு
ஆல் தி பெஸ்ட் திவாகர். தூங்கும்போது வரதில்லை கனவு, ஒருத்தரை தூங்க விடாமல் செய்கிறது தான் கனவுன்னு சொல்லியிருக்காங்க. மியூசிக்குங்கிற என்னோட கனவும் அப்படித்தான். அது நனவாக உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும் எப்பவும் போல. ஒவ்வொரு ஃபைனலிஸ்டோடைய ஜேர்னியை வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஜேர்னி முடியும் பொழுது முதல் ரன்னர் அப்பாக வரக்கூடியவங்களுக்கு முதல் முறையாக ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4ல் வி கேர் ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசு காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்டு வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். நம்மளுடைய ஒவ்வொரு போட்டியாளருமே லோக்கல்ல மட்டும் இல்லைங்க, நேஷனல்ல மட்டும் இல்லைங்க, இன்டர்நேஷனலா பயங்கர ஃபேமஸ் ஆயிருக்காங்க. ஏன்னா உலகம் முழுக்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் இந்த நிகழ்ச்சியை எவ்வளோ என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நம்மளுடைய 3 டைரக்ட் ஃபைனலிஸ்ட் திவாகர், பார்வதி அண்ட் சயித் சுபான் இங்க இல்ல சிங்கப்பூர்ல ஒரு ஷோ பண்ணிருக்காங்கப்பா. சிங்கப்பூர் போனாங்களா? சொல்லவே இல்ல. எனக்கும் சொல்லவே இல்லை. பட் அவங்க போனாங்க, அவங்களுக்கு கிடைச்ச வரவேற்பு, அந்த ஷோ எப்படி நடந்தது, அவங்க வந்து என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு இப்ப பார்த்துக்கலாம். முதல் முறையா ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4ல நம்ம ஃபைனலிஸ்ட், நம்ம பாடகர்கள் வெளிநாட்டுக்கு வந்து பாட போறாங்க, சிங்கப்பூர்ல வந்து பாட போறாங்க. நாங்கள் 3 பேரும் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சிங்கப்பூருக்கு வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். அண்ட் அதே சமயம் வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது இந்த ஒரு என்வாயன்மெண்ட், இந்த சிங்கப்பூருங்கிற இந்த ஒரு இடம். ஸோ இந்த ஒரு இடத்துல பாடுறது வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்க போகுது எங்களுக்கு. அண்ட் மக்கள் முன்னாடி பாட போகிறோன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஒரு நிமிஷத்துக்காக நாங்கள் இன்னும் காத்துட்ருக்கோம். அண்ட் கண்டிப்பாக இங்கே இருக்க மக்களுக்கு வந்து எங்களை ரொம்ப பிடிக்கும். என்ன ஒரு அமோக அபார வரவேற்பு! தென்னிந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க சூப்பர் சிங்கர் கண்டஸ்டன்ஸ்க்கு ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்களே கண் கூட பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஆல்ரைட், பார்வதியை நம்ம கூப்பிடலாமா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்களுக்காக பார்வதி. Sorry,
விட்டு நாடு, கடல் விட்டு கடல், இது எல்லாத்தையுமே தாண்டி நம்மளுடைய 3 டைரக்ட் ஃபைனலிஸ்ட் திவாகர், பார்வதி அண்ட் சையத் சுபான் சென்னை டு சிங்கப்பூர் பறந்திருக்காங்க. ஸோ அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணி பார்த்துடலாம். Ladies and gentlemen, give him a Singapore welcome, Syed Subahan. Okay, Syed, ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. உங்களோட 4 வார்த்தைகள் சொல்லிக்கங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிங்கப்பூர் வந்திருக்கோம். நிறைய லவ் இங்கேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறதுல அப்சல்யூட்லி ஹாப்பி. நீங்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஃபைனல்ஸ் வரப்போகுது. மனநிலை எப்படி இருக்குன்னு நான் கேட்க போகிறல. கண்டிப்பாக திக்குன்னு அடிச்சிட்டு இருக்கேன். ஆனால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஃபைனல்ஸில் வந்து உங்களுக்காக டிஃப்ரெண்ட்டான சாங்ஸ், இது வரைக்கும் யாருமே பாடாத இமோஷ்னலான சாங்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ண காத்துட்ருக்கேன். அடுத்தது ரொம்ப இமோஷ்னலான பாட்டோட அவர் ரெடியாக இருக்காரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், சையத் சுபஹான். தளபதி ஃபேன்ஸ் எத்தனை பேர்? அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பரு வீட்டு போய் சேர மாட்டேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பரு வீட்டு போய் சேர மாட்டேன். நான் புடிச்சா புடும்பு புடி, நான் சிரிச்சா வான வெடி, நான் பாடும் பாட்டுக்கு தோல் பரணி அடி. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பரு வீட்டு போய் சேர மாட்டேன். வாழு வாழு வாழ விடு, வாழும் போதே வானை தொடு, வம்பு பண்ணா வாழ எடு, பழங்கி நின்னா தொழ கொட. வாழு வாழு வாழ விடு, வாழும் போதே வானை தொடு, வம்பு பண்ணா வாழ எடு, பழங்கி நின்னா தொழ கொட. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பரு வீடு போய் சேர மாட்டேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பரு வீட்டு போய் சேர மாட்டேன். உணவு ஊட்டா இருப்பிட்டோம், உழவனுக்கும் கிடைக்கணும், அவன் அனுபவிச்ச மிச்சம்தான் ஆண்டவனுக்கு படைக்கணும். ஆலமரம் பள்ளிக்கூடம் ஆக்ஸ்பர்டா மாறணும், நீ தாய்மொழியில் கல்வி கற்று தமிழ்நாட்டை உயர்த்தணும். வாய் மூடி வாழாதே, வீயோர் சொல் கேட்காதே. காலம் கடந்து போச்சுன்னு கவலைப்பட்டு ஏங்காதே, கனவு ஜெயிக்க வேண்டும்னா கண்ணை மூடி தூங்காதே. குத்து கடா குத்தே, எழுறு கேட்க குத்தே. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பரு வீட்டு போய் சேர மாட்டேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பரு வீட்டு போய் சேர மாட்டேன். இந்த வச்சுக்க பரட்டி தட்டும் செவுத்துல வேட்பாளர் முகமண்டா, காத்திருந்து ஓட்டு போட்டு கருத்து போச்சு நகமண்டா. உள்ள தொங்குது இடுப்புல, பூனை தொங்குது அடுப்புல, நம்ம நாட்டு நடப்புல யாரும் இதை தடுக்கல. வாய் மூடி வாழாதே, தாய் பேச்சை மீறாதே. ஏதோ நான் சொல்லிவிட்டேன், ஏத்துக்கிட்டா ஏத்துக்கோ, சொன்னதெல்லாம் உண்மை என்ன உன்னை நீயே மாத்திக்கோ. குற்றங்கடா குத்தே, எழுறு கேட்க குத்தே. நான் அடிச்சா தாங்க
4 மாசம் தூங்க மாட்டேன் மோதி பரு வீட்டு போய் சேர மாட்டேன் நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன் மோதி பரு வீட்டு போய் சேர மாட்டேன் நான் குடிச்சா குடும்ப குடி நான் சிரிச்சா பண்ண வெடி நான் பாடும் பாட்டுக்கு தோல் பரணி அடி நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன் மோதி பரு வீட்டு போய் சேர மாட்டேன் Sina komi chan komi cha cha komi cha 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 Oh, sina komi chan komi cha cha komi cha 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 Oh, sina komi chan komi cha cha komi cha 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 Fire Zubahan fans இருக்கீங்க, make some noise. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இங்கே நான் ஒரு நட்பின் அடிப்படையில் தான் வந்திருக்கேன். அது நட்பின் அடிப்படைனா ஆஸ்ட்ரோவுக்கும் சிங்டெலுக்கும் இருக்கிற நட்பு, அவங்களுக்கும் எனக்கும் இடையே இருக்கிற நட்பு, அதெல்லாம் தாண்டி உங்களுக்கும் எனக்கும் இடையே இருக்கிற நட்புக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன். எங்க ஃபைனலிஸ்ட் இதே மேடைக்கு வந்திருக்காங்க. அவங்க 3 பேரும் உங்களை நேரில் சந்திக்கவும் ஆசைப்படுறாங்க. We'd like to warmly welcome Airtel Super Singer direct finalist Divakar, Parvati and Syed Zubahan on stage. And அவங்களுக்கு உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிடலாம். திவாகருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? நான் சூப்பர் சிங்கர்ஸ் பார்த்துருக்கேன். எபிசோட்ஸை தான் பார்த்துருக்கேன். நான் உங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய டேலண்ட்டுக்கும் உங்களுடைய வயசுக்கும் சம்மந்தமே இல்லை. அதான் எனக்கு புரியவே இல்லை. இந்த வயசில் இப்படி ஒரு டேலண்ட் இருக்குமான்றது உண்மையாகவே ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். அதை உடச்சி இன்றைக்கி ஒரு மிக சிறந்த சிங்கர்ஸாக நீங்கள் ப்ரூவ் ஆகிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக என்னுடைய படத்துலையும் நீங்கள் பாடணும்னு நான் ஆசைப்பட்றேன். நிறைய நல்ல ஹீரோஸ் படத்தில் பாடணும்னு ஆசைப்பட்றேன். ஆல் தி பெஸ்ட் டு யூ ஆல். வாவ்! அண்ட் அவங்களோட கிராண்ட் ஃபைனல்ஸ் வந்துட்டுருக்கு. ஒரு அண்ணன்கிற முறையில் அவங்க எல்லாருக்கும் நீங்கள் வாழ்த்தணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுக்கிறோம். நிச்சயமாக திறமை இருக்கிற இடத்துல நிச்சயமாக அதுக்கான பலன் கிடைக்கும். எப்போவுமே இப்போ கிடைக்கும், அப்போ கிடைக்கும், எப்போயாவது கிடச்சிரும். ஆனால் லேட்டாக கூட கிடைக்கும், ஆனால் கிடச்சிரும். அதனால் மனசை தளர விடவே கூடாது. ஸோ நீங்கள் ஃபுல் எஃபர்ட் எடுத்து உங்களுடைய ஃபுல்லஸ்ட் பண்ணுங்கள். நான் அதான் எப்போவுமே சொல்லுவேன், ஜேர்னி தான் முக்கியம், டெஸ்டினேஷன் முக்கியமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் என்ஜாய் த ஜேர்னி, ஜஸ்ட் பி ஹாப்பி. அது ஒன்று தான் உங்களை ஃப்யூச்சரில் கொண்டு போகும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ரவி சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா முதல்ல நாங்கள் சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம் சிங்கப்பூரில் இங்கே தமிழ் மக்கள் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறது. அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் நாங்கள் உங்களை மீட் பண்ணது அண்ட் உங்கள்கிட்ட இவ்வளோ பிளெஸிங்ஸ் வாங்கினது. அண்ட் உங்களுக்கும் ஃப்யூச்சரில் நிறைய பெரிய படங்கள் வரணும். அண்ட் யாரும் எதிர்பார்க்காத உயரத்துக்கு நீங்கள் போனாங்கன்னு எங்களுக்கு சொல்ல வார்த்தை வரல. கடவுள்கிட்ட நிச்சயமாக ப்ரேயர் பண்ணிக்கிறோம். அண்ட் எங்களால் முடிஞ்சது ஆளுக்கு ஒரு சாங்ஸ் உங்களுக்காக நாங்கள் டெடிகேட் பண்ணலான்னு இருக்கோம். பாடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 2 வேர்ட்ஸ். பீங் அ மலையாளி எனக்கு தெரியும், அவ்வளோ தமிழ் ஆக்டர்ஸ் எல்லாம் தெரியாது. பட் ஐ எம் அ டெட் ஃபேன் ஆஃப் ஜெயம் ரவி சார். அண்ட் சம்திங் ஃபிலிம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் சீரியஸ்லி ஐ ஹவ் தாட் இங்கே நிறைய பாட்டெல்லாம் பாடும்போது விஜய் டிவியில் பாடும்போது ஐ ஹவ் தாட் நீங்கள் ஒரு வாட்டியாவது என்னோடய பாட்டு பார்த்துருந்தா எப்படி அவ்வளோ நல்லாயிருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர் சார். அண்ட் திஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ். நெஞ்சில் இதோ காதல் பிறந்தது, கொஞ்சம் காற்றில் மயங்கி கொஞ்சம் மேலே பறந்தது, மாலை வேளை காட்டுதோ, இன்னோலை வானம் ஜுவாலை மூட்டுதோ. சார் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இங்கே வந்ததில். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது என்வரன்மெண்ட்டு. அண்ட் உங்களோட ஒரு ஃபேவரட் சாங் எனக்கு ஒன்று இருக்குது. வள்ளியே சக்கர வள்ளியே மல்லியே சந்தன மல்லியே, நாங்காய் நிலாவின் தங்காய், மாங்காய் நிதான சிங்காய், ஆவாய் என் தோழியாவாய், பூவாய் நிற்காத தீவாய், oh mama mama whippa malama, oh mama mama whippa shamalama, oh mama mama oh whippa malama,
mama mama whip back shamalama. சூப்பர். தேங்க்யூ கைஸ். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஃபைனலிஸ்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க? இப்போ வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி, குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி பச்சை மஞ்ச அப்படிங்கிற ஒரு பாட்டு. சரி, ஏன் இந்த பாட்டு? வை. நிறைய கருத்துள்ள பாட்டு இது. அதனால தான் நான் கருத்தா பாட போறாராம். பாடுங்கப்பா. தேங்க்யூ. யாரும் ஆட மாட்டீங்களா? ஆட யாருமே இல்லையா? தையில போட்டா தயிர் வடை, போடலன்னா மெதுபட, ஓட்ட இருந்தா அது ஓட்ட வடை. தத்துவம் தாங்காதுண்ணா, நீ பில்டப் ஏத்து. ஓகே. தனியால சிகர தொட்ட சரித்திரமா விழுந்து புட்ட, தலையும் நான் தானே, தளபதி நான் தான். அகில உலக சூப்பர் ஸ்டார் யாரு? வேற யாரு? நான் தானே பாரு, என்ன வாழ்த்தி பாரு, வாழ்க்கை சைக்கும், என்ன வணங்கி பாரு, மோட்சம் கிடைக்கும். பச்சை பச்சை எல்லோ அறிஞ்சு தமிழனா, உலகத்தை ரசிக்க வந்த கடவுளும் நான் தான். அட என்ன மிஞ்ச எவனும் எங்கில, நம்ம தாய் குலத்துக்கு நான் தான் செல்ல பிள்ளை. 2014 நம்ம கையில தந்தி கொண்ட தோட எவனுக்கு என்ன கண்டா உள்ள நடுங்கோ, எப்பாத வந்தாலே சிங்கமும் ஒதுங்கோ. எல்லா கல்லது தமிழனும் நான், உலகத்தை ரசிக்க வந்த கடவுளை நான் எவனும் எங்கில, நம்ம தாய் குலத்துக்கு நான் தான் சொல்ல பிள்ளை. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நேர்மைதான் வெற்றியின் ரகசியமே. நேர்மைதான் வெற்றியின் ரகசியமே. One more time for Divakar, Parvati and Syed Zubahan. இதில் ஜெயிக்கிறது, இந்த காம்படிஷனில் ஜெயிக்கிறது தோக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. இவ்வளோ பேரோட அன்பை ஜெயிச்சிருக்கோம், அதான் எங்களோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். இவ்வளோ நாள் எங்கள் தமிழ் மக்கள் மட்டும் தான் பாடிட்டு இருந்தோம். பட் கடல் கடந்து இங்கே வந்து இப்படி ஒரு தமிழ் மக்கள் முன்னாடி பாடினது வந்து எங்களுக்கு ஒரு, நாங்கள் வந்து பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம். அண்ட் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் ஃபைனல்ஸ்க்கு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் லவ்வுக்கு ஈடு இணையே கிடையாது சிங்கப்பூர். தேங்க்யூ ஸோ மச். எங்களை அவ்வளோ அழகாக என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக ஃபைனல்ஸ்லேயும் இதே மாதிரி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ சப்போர்ட்டிவான ஆடியன்ஸாக இருந்திருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். Once again, Airtel Super Singer for finalists. அப்பா இந்த பார்த்து என்ன கும்பல் பார்த்தியா சிங்கப்பூர்ல? சிங்கப்பூர் ரேஷன் கார்டுல பாமாயில் போறனா கூட இவ்வளவு பேர் நிக்க மாட்டாங்க போல. அவ்வளோ கும்பல் இருக்குது. நம்ம பசங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் அங்க. சிங்கப்பூர்ல ஒட்டுமொத்த தமிழர்கள் எல்லாருமே ஒண்ணா கூடி இவங்க கிட்ட ஆட்டோகிராஃப்லாம் வாங்குறாங்க. மேக்கப்ஸ் நம்மளும் போய் ஒரு போட்டோகிராஃப் எடுத்துட்டு வந்துடலாம். நான் ஏற்கனவே ஒரு 200 பக்கம் நோட் வாங்கி வச்சிருக்கேன். ஃபுல்லா கையெழுத்து போட்டு அது இன்டர்நெட்ல வித்தலாம்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாருமே யாரெல்லாம் போட்டோகிராஃப் எடுத்துக்கிட்டாங்களோ, யாரெல்லாம் ஆட்டோகிராஃப் வாங்குனீங்களோ, கண்டிப்பா அவங்களுக்கு உங்களுடைய ஓட்ஸ் எல்லாம் போட மறந்துடாதீங்க. ஏன்னா அதுதான் அவங்கள வந்து ஒரு கண்டெஸ்டன்ட்ல இருந்து, ஒரு ஃபைனலிஸ்ட்ல இருந்து ஒரு வின்னர் ஆக்கக்கூடிய சக்தி இருக்கு.
எஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய நமது ஃபைனலிஸ்டோட ஜேர்னிலாம் எப்படி இருந்தது அண்ட் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்க போறீங்க. அண்ட் தென் டாடா பை பை. இவங்க பாவனா நான் மகாபானந்த். இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். தேங்க்யூ அண்ட் குட் நைட்.